வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 1 ப்ரொடக்ஷன், இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேம் ஃபாஸ்ட்டில் எக்கனாமிக்ஸ் சோசியல் புக்கில் எக்கனாமிக்ஸ் தலைப்பில் இந்த லெசன் இருக்குது. லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Evaluation, choose the correct answer. Production refers to creation of utilities. B option mark பண்ணுங்க. Utilities are in the nature of all of this. இது D option mark பண்ணுங்க. That question, primary factors of land labor, இது மார்க் பண்ணுங்க. The entrepreneur is also called organizer. Fill in the blanks பாருங்க. Utility means one satisfying power of a product. Second, derived factors are capital and organization. That land is fixed in supply. Fourth பாருங்க, labor is the human input into the production process. Fifth, capital is the man-made physical goods used to produce other goods and services. That one பாருங்க, match the following. First, primary production வந்து fishing meaning. Second, time utility பாருங்க, stored for future. Third, wealth of nation, Adam Smith. Fourth, human capital, education, wealth. Innovator, entrepreneur. Fourth, give a short answer. First question, what is production? 133. இந்த ரெண்டு லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் யூட்டிலிட்டி? 193ல் இந்த செகண்ட் லைன், இந்த ஒரு லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிடுங்க. செகண்ட் கொஸ்டினான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், நேம் த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. 188ல் பாருங்கள், ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, இந்த 3 தலைப்பு மட்டும் எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்? 189. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா, இது ஃபுல்லாக நீங்கள் என்ன மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ஸ்ப்ரெட்டுங்க, செகண்டரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே இது அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த்து, டிஃபைன் லேபர்னால் என்ன? 190, 191 பாருங்கள். 190ல் ரொம்ப ஷார்ட்டாக கேட்டிருந்தாங்க, 2 லைன் மட்டும் எழுதுங்க. கொஞ்சம் மார்க்கு அதிகமான கொஸ்டினாக இருந்ததுன்னா நீங்கள் இதிலேருந்து ஆரம்பித்து 191ல் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபைன் டிவிஷன் ஆஃப் லேபர். 191ல் டிவிஷன் ஆஃப் லேபர் மீன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. சிக்ஸ்த் கொஸ்டினோட ஆன்சர். செவன்த் கொஸ்டின் ஆன்சர், ரைட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல். 192, 193ல் இருக்குது. 192ல் இருக்கா ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்லேருந்து 1, 2 இந்த தலைப்பு மட்டும் நீங்கள் எழுதிடுங்க. எக்ஸாம்பிள் தேவைப்பட்டால் நீங்கள் எழுதிக்கிடுங்க. அதாவது ஃபிசிக்கல் கேபிட்டல், மணி கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், இதை எழுதி இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்த பேர், அதாவது இது இல்லைன்னா இது, இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிடுங்க. இந்த கொஸ்டினுக்கு தலைப்பு இது மட்டும், ஹெட்டிங் மட்டும்தான். செவன்த் கொஸ்டின் ஆன்சர். Eighth, write the 3 characteristics of entrepreneur. 193ல் எத்தனை பாயிண்ட்டு? 5 பாயிண்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு 3 பாயிண்ட் கேட்டிருக்கு. நீங்கள் 3 மட்டும் மார்க் பண்ணிவிடுங்க. 8th கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த்து, கிவ் ப்ரீஃப் ஆன்சர், அதாவது லாங் ஆன்சர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். 188, 189. 188ல் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது 3 டைப் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன், இது வந்து இதனுடைய விளக்கத்தை நீங்கள் எழுதணும். செகண்டரி ப்ரொடக்ஷன், இதனுடைய விளக்கம். அடுத்து 189ல் டெர்டியரி ப்ரொடக்ஷன், இது வந்து நீங்கள் இது வரைக்கும் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் லேண்டு? நிலம்னா என்ன? வாட் ஆர் த கேரக்டரிஸ் ஆஃப் லேண்டு? 190ல் நிலம்னா என்ன? இது வரைக்கும் வருது. அடுத்து அதோடைய கேரக்டரிஸ் பாருங்கள். ஃபஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். பிக் கொஸ்டின்கிறனால அதோடைய விளக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும்.
second question answer. That question, explain the merits and demerits of division of labor 192, 193. 192ல பாருங்கள் மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர், இது மெரிட்ஸு, இது டிமெரிட்ஸ், இதில் உள்ள பாயிண்ட்டு, டிமெரிட்ஸ் இதில் உள்ள பாயிண்ட், இது வரைக்கும் தேட் கொஸ்டினோட ஆன்சராக மார்க் பண்ணிடுங்க. ஃபோர்த்து, டிஸ்கிரைப் த கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் 183. 183ல் இந்த இருக்கா கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல், இதில் வந்து எத்தனை பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் இருக்குது. இது 8 மார்க் பண்ணிடுங்க. ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த புக்கில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். எல்லா பாடத்துக்கும் எல்லா பாடம் முடிச்சாச்சு. நீங்கள் ப்ளேலிஸ்ட் போங்க, ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். எல்லா பருவம், அதாவது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் முடிச்சிருக்கோம். அடுத்து தேர்ட் டைம் எடுத்து போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.